ஓகே காய்ஸ். ஸோ இன்னைக்கு செமினார்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா லாஸ்ட் பெட்ச்ல வந்து ஃபீட்பேக்ஸ் என்ன அப்படின்றத லைவா பார்க்க போறோம். அண்ட் அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபியூச்சர்ல நம்ம அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் என்ன பண்ண போறோம், என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத பத்தி இந்த ஒரு ஹாஃப் அன் அவர் உங்க கூட டிஸ்கஸ் பண்ண பார்த்தேன். ஸோ ஒரு ஒரு 30 மினிட்ஸ் தந்தீங்கன்னா போதும். அவ்வளோ போதும். நான் சொல்லிடுவேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மீட்டிங்ல ஜாயின் பண்ண அவ்வளோ பேருக்கும் மிகப்பெரிய நன்றி. ஸோ நான் சொன்னதுக்காக, மீட்டிங் வந்ததுக்காக. அண்ட் இந்த செஷன்ல வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, அதிகமான பேர் வந்து லாஸ் பண்றதுக்கு மேஜரான ரீசன் என்ன அப்படின்றத நான் சொல்றேன். பொதுவா அதிகமான பேர் லாஸ் பண்றதுக்கு, இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்ல லாஸ் பண்றதுக்கான ரீசன் என்னன்னா, பெரிய அமௌண்ட் தேடி நகர்றது. ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ அதுல முக்காவாசி பங்கு எடுத்தீங்கன்னா போதும். எக்ஸாம்பிள், நீங்க 1000 ரூபாய் எடுக்கிறீங்கன்னா நீங்க 800 ரூபா ஒண்ணு நீங்க ப்ராஃபிட் பண்ணா போதும். இந்த சின்ன சின்ன லாபம் தான் பெரிய லாபமா வருமே தவிர, நீங்க பெருசா டார்கெட் பண்றது பெரிய லாசஸ்ல கொண்டு போய் முடியும் அப்படின்றத நான் அந்த இடத்துல சொல்லிக்கிறேன். பொதுவா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் அதான் சொல்றேன். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கும் அதை தான் சொல்லிக்கிறேன். ஸோ அதனால இந்த மாதிரி நீங்க போறப்போ ஈஸியா இருக்கும் அப்படின்றது நான் சொல்றேன். அதோட ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, கொப்பி ட்ரேடிங் நாங்க வந்து பாக்கெட் ஆப்ஷன்ல ஸ்டார்ட் பண்ண போறோம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க எங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலான விஷயங்கள் வச்சிருக்கோம். அண்ட் எங்களுடைய டெக்னிக்கல் நெசசிட்டி பவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எங்களுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி, சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சரி, யாருக்குமே எந்த விதத்துலயும் வந்து ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வந்துடக்கூடாது அப்படின்றதுல நாங்க தெளிவா இருக்கோம். ஓகேங்களா? சோ அதனாலதான் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றோம். சோ இப்ப நீங்க பாக்குறதும் கூட, நாங்க வந்து இப்ப நீங்க லாஸ்டா நாங்க அப்லோட் பண்ணிருக்க வீடியோஸ் கூட நாங்க வந்து ஸ்டூடெண்ட் ரூட் அக்கௌண்ட்டை அக்சஸ் பண்றது இல்ல, ஸ்டூடெண்ட்டை வச்சுதான் நாங்க அடுத்த மூவ் பண்றோம் அப்படின்றதையும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல லாஸ்ட் பெட்ச் நடந்த அவங்களோட ஃபீட்பேக்ஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம கேட்டுப்போம். அண்ட் இந்த மீட்டிங் எண்ட் வரைக்கும் இருங்க. ஸோ உங்க எல்லாத்துக்குமே ஒரு ஆஃபர் இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கோங்க என்ன அப்படின்றத. ஸோ இந்த இடத்துல வந்து ஓகே, குணா ஜி உங்களால அன்மியூட் பண்ண முடியுதா? குணா. வணக்கம். ஸோ இந்த 7 நாள் கிளாஸஸ் பத்தி சொல்லுங்க. கிளாஸஸ் வந்து உங்களுக்கு வேல்யூ ஃபார் மணியா இருந்துச்சா? ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வந்து நம்ம சேனல்ல இருக்கவங்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? இந்த கோர்சஸ் வந்து உங்களுக்கு வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு. கண்டிப்பா கண்டிப்பா வேல்யூ மணியை விட நீங்க அதிகம் தானே சொல்லி கொடுத்தீங்க. ஓகே. ஸோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துச்சா முத நாளைக்கும் 7வது நாள் 8வது நாள் 7வது நாளுக்கும் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? நல்லாவே இருக்கு, நல்லாவே இருக்குண்ணே. இந்த 7 நாள் கிளாஸ்ன்றது பாத்தீங்கன்னா நீங்க வந்து நிறைய எனக்கு தெரியாத டாபிக்ஸ் தான் சொல்லி கொடுத்தீங்க. ஓகே. ஓகே, சாட்டிஸ்ஃபைடா? மத்தவங்களை கம்பேர் பண்றப்போ நம்மளுக்கு அதை சாட்டிஸ்ஃபை? திரும்ப திரும்ப நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பா கண்டிப்பா நான் முன்ன விட இப்ப எவ்வளவுதான் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குண்ணே. நானாவே செல்ஃப் ட்ரேட் பண்ற அளவுக்கு எனக்கு முன்னேற்றம் இருக்குண்ணே. இல்ல, ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளை நம்பி வாரப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? சோ அந்த ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிச்சா? கண்டிப்பா 100%. கண்டிப்பா இருக்குண்ணே, கண்டிப்பா இருக்குண்ணே. இப்ப இப்ப ஈவினிங் கூட நானே செல்ஃப் ட்ரேட் பண்ணிருக்கேன். ஓகே, ரொம்ப நன்றி. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஸோ ஜனவரி 2nd பேட்ச்னு போடுறீங்க. உங்களுக்கு மியூட் பண்ணி அபு ஹாய் அன்மியூட் பிரதர், பண்ணி. ஹாய் பிரதர், சொல்லுங்க. நான் ஸ்ரீராம் தான். ஸ்ரீராம், சொல்லுங்க ஆக்சுவலி ஸ்ரீ. பார்த்தீங்கன்னா கிளாஸ் கிளாஸ் வந்துட்டு ஒர்த்தபிள் தான். அண்ட் ம். தென் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு இதுலேயும் வந்துட்டு சொல்லாத இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. நிறையா ம். விஷயங்கள், அதாவது இந்த சைடு வேஸ் அதுக்குள்ள வந்துட்டு என்னென்ன பண்ணி நம்ம எப்படிலாம் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் ஓகே. ஒர்த்தபிள் தான். அதாவது இந்த பேசிக் டு இன்டர்மீடியேட்ல வந்துட்டு நல்லா வேல்யூ ஃபார் மணியா இருந்துச்சு. இதுதான் ப்ரோ கோர்ஸ்க்கு வெயிட்டிங் சொல்லிட்டு. ஓகே, தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ சார். அண்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாகராஜ். நாகராஜ், உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. நாகராஜ், என்ன என்ன மாதிரி ஃபீல் பண்றீங்க? எஸ் பிரதர். நான் அதான் உங்க கிளாஸ் நான் ஏற்கனவே அட்டன் பண்ணியிருந்தேன் ஃபர்ஸ்ட். ஓகே. ஸோ இப்போ நீங்க இது பண்ணது உண்மையிலே அப்டேட்டட் வெர்ஷன் உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு பிரதர். ஒவ்வொரு இதுல வருஷனுக்கு இடையில நிறைய வெர்ஷன் வந்து கேட்க. அப்டேட்டட் வெர்ஷன் இருந்துச்சு. ம். ஒவ்வொரு வெர்ஷனுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அதுல. ஓகே. அதுல நிறைய புது புது விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்களை சிம்பிளா சொல்லி கொடுக்குறீங்க. அதுதான் உங்ககிட்ட உண்மையிலே ரொம்ப பிடிச்ச விஷயம்னு சொல்லலாம். அது அதை விட அது உங்களுக்கு சிம்பிளா வந்து இந்த புரியும்படி கிளாஸஸ் வந்து சொல்றீங்க. அதுல எஃபெக்டிவா டவுட் இருந்துச்சு. கேட்டாலும் அது ம். எஃபெக்டிவா கண்டிப்பா இருந்துச்சு பிரதர். நான் அதுலதான் வந்து நீங்க இப்போ நான்
இதுல டெமோக்களை தான் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஒரு பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ரியல் அக்கௌண்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஓகே. ஸோ ஸோ கிளாஸ் உங்களோட உங்களுக்கு கைடன்ஸ்ல சாட்டிஸ்ஃபைடா? தான் நெக்ஸ்ட் அது பண்ண போறேன் பிரதர். கிளாஸஸ் உங்களுக்கு கண்டிப்பா கண்டிப்பா சாட்டிஸ்ஃபைடா தான் இருந்துச்சு பிரதர். யா ஓகே. சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு பிரதர். தேங்க்யூ. ஸோ யா ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர். வேற யாராவது பேசணும்னு நினைக்கிறீங்களா? இருந்தா ஆன்சர் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எக்ஸஸ் தரேன். ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஓகே. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னு சொன்னா நீங்க எனக்கு செக் பண்ண முடியும், டைரக்டா வரும். யா சொல்லுங்க பிரதர், கேக்குதுங்களா? கேக்குது ப்ரோ. உங்களுக்கு? கேக்குது, சொல்லுங்க. இந்த 7 days கிளாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. முன்னாடி பேசினவங்க சொன்னாங்க, அதாவது இது வரைக்கும் கத்துக்காத விஷயங்கள் நிறைய கத்துக்கிட்டோம் அப்படின்னு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப ட்ரேட் எடுக்கும்போது நம்மளுக்கு இருக்கிற அந்த ஃபியர், அதாவது இந்த ட்ரேட் நம்ம எடுத்த பக்கம் போகுமா, அது லாஸ் ஆகுமா இல்ல வின் ஆகுமா அப்படின்ற ஒரு ஃபியர் வந்துட்டு இப்ப எனக்கு சுத்தமா இல்லைன்னு சொல்லலாம் இந்த 7 நாள்ல. ரொம்ப ஏன்னா அந்த நன்றி. அளவுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. நம்ம நம்ம எடுத்த பாடம் அதை வச்சு நம்ம பண்ணும்போது அதுல ஒரு ரொம்ப உறுதியான ஒரு நம்பிக்கை, இது இந்த பக்கம் தான் போய் முடியும் அப்படின்னா கரெக்டா அந்த பக்கம் தான் முடியுது. அது அந்த அளவுல வந்துட்டு ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு ப்ரோ. அதே மாதிரி நாலேஜ் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ல இது வரைக்கும் நம்ம கத்துக்காத நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டாச்சு. இதுக்கப்புறமும் கத்துக்கணும், அதுவும் உங்கள்ட்ட இருந்து கத்துக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான எண்ணம் இருக்குது. அடுத்தடுத்த கிளாஸ்லயும் உங்களோட ஜாயின் பண்ணி கத்துக்கணுன்ற நம்பிக்கை இருக்கு. எப்படி நான் ஒழுங்கா படிப்பிக்கிறேன்னா பிளஸ் வந்து எப்படி ரொம்ப ரொம்ப வந்துட்டு, அதாவது எப்ப எந்த நேரமா இருந்தாலும் நம்ம ஒரு மெசேஜ் பண்ணி டவுட் கேட்கும்போது அது கரெக்டா எவ்வளவு தெளிவா நமக்கு புரிய வைக்கணுமோ, அதாவது ப்ரோ லெவல்ல இருக்கிறவங்களுக்கு அந்த லெவல்ல, இப்ப நாங்க பேசிக் லெவல்ல இருக்கிறதுனால எங்க லெவலுக்கு இறங்கி வந்து அதை எவ்வளவு ஈஸியா சொல்லி தர முடியுமோ அவ்வளவு ஈஸியா சொல்லி தந்துடுறீங்க. அதே மாதிரி எத்தனை தடவை கேட்டாலும் முகம் சொல்லிக்காமையோ பேச்சு மாறாமையோ கரெக்டா சொல்லி தந்தீங்க. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. So, அதே மாதிரி first கொடுத்த வந்து காசை விட பாத்தீங்கன்னா, ஒர்த் அதிகம். நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நான் சொல்லி கொடுக்குறேன், இப்ப நான் earn பண்றேன் அப்படின்றது உங்களுக்கு லைவா தெரியும். அதுக்கான ஆமா ப்ரோ, ப்ரூஃப் நீங்க ஒவ்வொரு வீடியோவுமே போடும் போதும், ஆமா ஒவ்வொரு வீடியோ கிளாஸ்ல ப்ரூஃப் ப்ரூஃபுமே போடுறீங்க, காட்டப்பட்டுச்சா? எல்லாமே ஓப்பனா காட்டுறீங்க. Yeah. புரியல ப்ரோ என்ன? உங்களுக்கு கிளாஸஸ்ல ப்ரூஃப்ஸ் வந்து காட்டப்பட்டுச்சா, இப்படி எல்லாம் ட்ரேட் பண்றோம் அப்படின்ற லைவ் ப்ரூஃப் நீங்க பாத்தீங்களா? கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா. எல்லாமே இதுல வந்துட்டு எதுவுமே வந்து ஹைட் பண்ணி வைக்கல. எல்லாமே டிரான்ஸ்பரண்ட் தான். எல்லாமே ஓப்பனா பாத்துக்கலாம். எல்லாமே இதுதான் கிளாஸ், இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுல எந்த ட்ரஸ்ட் இஷ்யூமே எதுவுமே இல்ல ப்ரோ. எல்லாமே ஃபுல்லா ஒர்த்து தான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே. ஸோ தேங்க்யூ ப்ரோ. ஓகே, ரொம்ப நன்றி. ஓகே, வேற யாராவது பேச ட்ரை பண்ணீங்கன்னா சொல்லுங்க. ஸோ இதுல நவீன் அப்படின்ற ஒரு மெசேஜ் பண்ணிருக்காரு டிரெக்டா எனக்கு. ஸோ பைனரி ட்ரேடிங் உண்மையா இல்ல ஸ்கேமா ப்ரோ, ரியலா நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா கேண்டில்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஈஸியா வந்து சொல்லணும்னா பைனரி ட்ரேடிங்ன்றது ஈஸி தான். இந்த ஸ்கேம் அப்படின்னு சொல்றவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, எல்லாரும் வந்து டெக்னிக்கல் லேசர் அண்ட் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கண்டென்ட் கிரியேட்டருக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்கனாலே யார்கிட்ட போய் படிக்கணும்ன்றது உங்களுக்கு டேரக்டா தெரிஞ்சிடும். நான் ட்ரேட் பண்ணி ஏர்ன் பண்றதுக்கான போர்ட்போலியோ என்னோட யூடியூப் சேனல், என்னோட டெலிகிராம் சேனல், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதுவே எனக்கு போதும், அதுதான் என்னோட சக்சஸ். ஸோ நீங்க அங்க பார்த்து நீங்க கத்துக்க முடியும். வேற யாருக்காவது டவுட் இருக்குன்னு சொன்னா செக்ல நீங்க எனக்கு பண்ணுங்க, டைரக்டா எனக்கு வரும். ஓகேங்களா? வேற யாருக்கா டவுட் இருக்கா? ஓகே, யாருக்காவது டவுட் இருந்தா நீங்க தாராளமா சொல்லலாம். ஏதாவது கேட்கணும்னாலும் செக்ல நீங்க டைப் பண்ணி போட்டீங்கன்னா நான் பார்ப்பேன். ஓகே. ஸோ இப்போ பார்த்ததெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட ஸ்டூடெண்ட் விட்டு ரிசல்ட் என்ன மாதிரி வந்திருக்கு, அவங்க வந்து கிளாஸஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்றத நீங்க பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது வரைக்குமே யாருமே ப்ராஃபிட் பண்ணாம கூட இருந்திருப்பீங்க. இது வரைக்கும் நீங்க யாருமே வித்ட்ரால் பண்ணாம கூட இருந்திருப்பீங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை நாங்க வந்து இது பண்ணி வைக்கிறோம், அது நாங்க சொல்லிக்கிறோம். அண்ட் கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பேசிக்ஸ் டு இன்டர்மீடியட் டு ப்ரோ லெவல், ப்ரோ டு மாஸ்டர் லெவல் அப்படின்னு தேர்ட் ஸ்டேஜஸ்ல உங்களுக்கு நாங்க சொல்லி கொடுக்குறோம். அண்ட் ஒவ்வொரு கிளாஸஸ்க்குமான நாங்க ஏர்ன் பண்றோமா அப்படின்ற ப்ரூஃபும் வந்து உங்களுக்கு ஷோகேஸ் பண்றதுனால உங்களுக்கு ஒரு கான்பிடென்ட் வரும். அண்ட் வந்து நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்ன்ற விஷன் உங்களுக்கு தெரியும். நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, கிளாஸ் ஜாயின் பண்றீங்களோ ஜாயின் பண்ணாதது ரெண்டாவது விஷயம். நீங்க ஏர்ன் பண்றீங்கன்னா உங்களுடைய நெக்ஸ்ட் கோல் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அன்னைக்கு நீங்க எவ்வளவு எடுக்கணும்ன்றதுல 80%. அதாவது இன்னைக்கு வந்து 1000 rupees நீங்க உங்களுக்கு சம்பளம் வெளியில கிடைக்குது அப்படின்னு சொன்னா ஒரு 800, சரிங்களா, ஒரு 800 உங்களுக்கு கிடைச்சா போதும். அதாவது உங்களுக்கு பர் டே கிடைக்கக்கூடிய சம்பளத்துல வந்து 80% நீங்க ப்ராஃபிட் எடுத்தீங்கனாலே யூ ஆர் த சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ வந்து இப்போ எல்லாரும் கேட்கிற ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னா எபோவ் 80% மேல நம்ம கிளாஸஸ்ல நம்ம
எங்களுடைய வின்னிங் ரேஷியோ வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எந்த வித கவலையும் பட தேவையில்ல. எப்ப வேணாலும் நீங்க வந்து டவுட்ஸ் அப்படின்றத நீங்க கேட்டுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ் விட்டு சம்மரி இதுதான். ஸோ வந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களோட பொறுத்த அளவு சப்போர்ட் நாங்க கொடுக்க ரெடியா இருக்கோம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆஃபர்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு கிளாஸஸ் வந்து இன்னைக்கு ஜாயின் பண்றாங்க அவ்வளோ பேர். நாளைக்கு வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ற அவ்வளோ பேருக்கு கிளாஸ் ஃபீஸ் வந்து 1000 rupees. ஸோ பே பண்ணவங்க பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க உடனே போயிட்டு வாட்ஸ்அப் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு மெயின் சேனல்ல எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் பிளஸ் வந்து டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கு. ஸோ இதுதான் உங்களுக்கான ஆஃபர். அண்ட் அதை தாண்டி நீங்க என்ன விஷயங்கள் வந்து பார்க்கணும்னா, இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஈஸியா இல்லாட்டி வந்து கஷ்டமா அப்படின்றத வந்து ஈஸியா ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள எடுத்து பொதுவா மார்க்கெட்டை எப்படி பார்க்கணும் அப்படின்றதுல டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்துருச்சு. ரெண்டாவது விஷயம் எமோஷனல் கண்ட்ரோல் தான் ஒரு ட்ரேடிங்ல வந்து பாத்தீங்கன்னா 99% நான் சொல்லுவேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரியும். ஏன்னா உங்களால உங்க எமோஷனலை கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்க எல்லாத்துக்குமே ஒரு டேலண்ட் இருக்கு. நான் எல்லாத்துக்கிட்டையும் அப்சர்வ் பண்ண விஷயம் என்னன்னா, எல்லாராலையும் ஒரு நாள் எடுக்கக்கூடிய ஏர்னிங்ஸை எடுக்க முடியுது. அப்ரிஷியேட் பண்றேன். அதோட வந்து பாத்தீங்கன்னா அதை தக்க வச்சுக்க முடியல. அதுதான் நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை. ஸோ அதை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா கோல் செட் பண்ணி பக்கத்துல இருக்க அந்த 1000 ரூபாயோ 800 ரூபாயோக்கு தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணுமே தவிர உங்க ஃபர்ஸ்ட் கோலா இருக்கிறத தவிர மாச கடைசியில அடுக்க போற 30,000 நீங்க டார்கெட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வார ரிட்டர்ன்ஸ் அதிகமா இருக்கும். அட் த சேம் டைம் ரிஸ்க்கும் 100% இருக்கனால உங்களால ப்ராஃபிட் ட்ரேட் இறக்க முடியாது. ஸோ நாங்க என்ன கொடுக்குறோம்னா பக்கத்துல இருக்க டார்கெட்டை அச்சீவ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல்ல மூவ் பண்ணிக்கலாம்ன்றதான் எங்களோட சமரி. நவீன் அப்படின்றவர் வந்து மெசேஜ் பண்ணிருக்காரு, பிரதர் நான் காலேஜ் படிக்கிறேன், கிளாஸஸ்லாம் ரெக்கார்டிங் அவைலபிளா இருக்குமா? பிகாஸ் எனக்கு காலேஜ் இருக்கு. ஸோ டைமிங் மிஸ் ஆகுமான்னு டவுட்டா இருக்கு. ஸோ கிளாஸஸ் டைமிங்லாம் ஈவினிங் 8:30 to 9:30 நடக்கும். கண்டினியூஸா கிளாஸஸ் 7 daysனா 7 days நடக்கும். ஸோ அதுல எந்த இதுவுமே இருக்காது. 24/7 வந்து உங்களுக்கான சப்போர்ட் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் அதோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரெக்கார்டிங் கிளாஸஸ் நடந்ததுக்கு அப்புறம் ரெக்கார்டிங் உங்களுடைய டெலிகிராம் சேனல்ல குறிப்பிட்ட பீரியடுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை பார்த்து நீங்க டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்க முடியும். எந்த டைம் வேணாலும் எங்களை கான்டாக்ட் பண்ண முடியும். ஸோ நாங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நடுவுல இன்டர்மீடியட் புரோக்கரோ இல்லாட்டி நடுவுல இன்டர்மீடியட் பர்சன் ஒருத்தர் வைக்காம டைரக்டா லெக்சர் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் லெக்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கான அந்த அந்த நெட்வொர்க் அப்படி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க வந்து டைரக்டா நீங்க என்ன அப்ரோச் பண்ணலாம். ஏன்னா ஒருத்தரை வேலைக்கு வச்சு அவர் உங்ககிட்ட பேசுறப்போ உங்ககிட்ட நீங்க என்ன நிலைமையில இருக்கீங்கன்ற அந்த எஃபெக்டிவ்னஸ் வந்து எங்களுக்கு கிடைக்கிறது இல்ல. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க என்ன மைண்ட் செட்ல இருக்கீங்கன்றத வந்து ஒரு தேர்ட் பர்சனால வந்து ஒரு காசு கொடுத்து நாங்க ஹயர் பண்ணி வச்சிருக்க தேர்ட் பர்சனால வந்து அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்க முடியுமா அப்படின்றதும் எங்களுக்கு தெரியல. அதனால வந்து பாத்தீங்கன்னா நாங்க டைரக்டாவே உங்களோட கண்டெக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். யாருமே இன்டர்மீடியட் லெவல்ல இருக்க மாட்டாங்க. ஸோ எங்களுடைய கம்யூனிட்டி பிளஸ் நீங்க 2 பேரும் மட்டும் தான் எங்களோட கண்டெக்ட்ல இருக்கீங்க. டிரெக்ட் கண்டெக்ட்ல தான் இருக்கும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் பர்சன் எதுவும் வராது. அண்ட் வந்து இதுக்குள்ள வந்து ட்ரஸ்ட் இஷ்யூ அப்படின்ற ஒரு விஷயமே இல்லை. ஏன்னா அன்வான்டான அமௌண்ட் உங்கள்கிட்ட இருந்து வாங்குறது கிடையாது. கிளாஸ் ஃபீஸ்னா கிளாஸ் ஃபீஸ், இதுதான் உங்களுக்கு அமௌண்ட் அப்படின்றத ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றோம். ரூல்ஸை நாங்க எப்பயுமே பிரேக் பண்ண மாட்டோம். ரூல்ஸ்னா ரூல்ஸ், அதை நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு சொன்னா 1000 rupees கட்டிட்டு கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணுங்க. நாளைக்கு கிளாஸஸ் வந்து ரெடியா இருக்கு. நாளைக்கு 8:30க்கு ஷார்ப்பா உங்களுக்கான கிளாஸஸ் இருக்கும். ஓகே, ஸோ வேற ஏதாவது டவுட் இருந்தா ஒரு நிமிஷத்துல மெசேஜ் போடுங்க. அண்ட் இந்த செஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மாதிரி ஏர்ன் பண்றாங்க அப்படின்றத பார்த்துருப்பீங்க. ஸோ எமோஷன்லாம் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும்னா எப்படி வந்து கொண்டு போறதுன்றத பாருங்க. ஒரு மெசேஜ் வந்திருக்கு, கிளாஸ் 7 days. ஓகே, யாரு போட்டிருக்கா? 7 daysல கிளாஸ்ல நீங்க சொல்லி கொடுத்ததை வச்சு நான் கட்டுக்கிட்ட விஷயம் குவார்டெக்ஸை விட அண்ட் பொக்கெட் ஆப்ஷன் ஐக்யூல வந்து நல்லா ஒர்க் ஆகுது. குவார்டெக்ஸ் ட்ராப் ஓவரா இருக்கு. நான் ஐக்யூ ஆப்ஷன் பொக்கெட் ஆப்ஷன்ல ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரேட் எடுக்க போறேன் வித் யூர் கைடன்ஸ். ஓகே ஷுவர். கிளாஸ் எத்தனை டேஸ்? 7 days. ப்ரோ கிளாஸஸ் வந்து உங்களுக்கு இந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணதுக்கு மட்டும்தான் எக்ஸஸ் இருக்கு ப்ரோ கிளாஸஸ். ஓகே, இப்போ புரோக்கர்ல ஒண்ணுமே இல்லை. உங்க எல்லா மைண்ட் செட்ல தான் இருக்கு. புரோக்கர்ல எதுவுமே இல்லை. அது இப்போ பொக்கெட் ஆப்ஷன்லயும் அதே மாதிரி தான், குவார்டெக்ஸ்லயும் அதே மாதிரி தான். நீங்க புரோக்கரை சூஸ் பண்றதை விட உங்க மைண்ட் செட்டை வந்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். இதுதான் சினாரியோ. ஓகேங்களா? யா, ஆல்மோஸ்ட் வந்து நான் எல்லாம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பொக்கெட் ஆப்ஷன்ல கொப்பி ட்ரேடிங்கான ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கு. நாங்க வந்து செக் பண்ணிட்டு இருக்கோம். ஒலிம் ட்ரேட்ல பண்ணலாமா? ஒலிம் ட்ரேட் வந்து ஸ்கேம்னு வந்து ப்ரூஃப் பண்ணிட்டாங்க நவீன். ஸோ அதனால வந்து ஒலிம் ட்ரேடை வந்து நாங்க வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டோம். அண்ட் மற்ற புரோக்கர் இருக்கு, பொக்கெட் ஆப்ஷன்ல ட்ரேட் பண்ணி போட்டிருப்போம், ஐக்யூ ஆப்ஷன்ல ட்ரேட் பண்ணி போட்டிருப்போம், எக்ஸ்னோவால ட்ரேட் பண்ணி போட்டிருப்போம். எல்லா புரோக்கர்லயும் வந்து நாங்க ட்ரேட் பண்ணி போட்டிருக்கோம்.
ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா சேனல்ல டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா பைனரி ட்ரேடிங் கோர்ஸ் ப்ளூ பிரிண்ட்ஸ்ல போயிட்டு சேனல்ல வந்து போய் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா லிங்க்குமே அஃபிஷியல் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்க அங்க போயிட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஐஎன்ஆர்ல வச்சு பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், யூஎஸ்டி தான் வச்சு பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், ஸோ பார்ட்டிசிபேட் பண்ண அவ்வளோ பேத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த செஷன்ல அட்டன் பண்ண இந்த 28 பீப்புள்ஸுக்கு மட்டும் இன்னைக்கு 1000 ருபீஸ்ல ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஸோ விருப்பமானவங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அங்க உங்களுக்கான 1000 ருபீஸை பே பண்ணி நாளைக்கான கிளாஸஸ்ல அட்டன் பண்ணிக்க முடியும். அண்ட் உங்களுக்கு யாருக்காவது சர்டிபிகேட்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொன்னா நாளைக்கு மார்னிங் 7 AM உங்களுடைய நேம் அண்ட் இமெயில் அட்ரஸ் எங்களுக்கு அனுப்பி வைங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கான சர்டிபிகேட்ஸ் நாங்கள் வழங்கப்படும். அண்ட் தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா யூடியூப் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சக்சஸ் மீட்ல நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி யூபிஐல குவார்டர்ஸ்ல டெபாசிட் பண்ணலாமான்றாங்க, பண்ண முடியும், பண்றாங்க. ஓகேங்களா? ஆனா பினான்ஸ்ல போறது வந்து நான் ரெக்கமெண்ட் பண்றேன். ஸோ கிரிப்டோ வாலெட்ல போறது வந்து ரொம்ப சேஃப்டியா இருக்கு இப்போதைக்கு. ஓகே காய்ஸ், தேங்க்யூ அட்டன் பண்ண அவ்வளோ பேர்த்துக்குமே. அண்ட் அடுத்த மீட்டிங்ல இதே மாதிரி சக்சஸ் மீட்டை நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் போடுறேன், அதுக்கு நீங்க எல்லாருமே கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய கோர்சஸை 1000 ருபீஸ் கொடுத்து மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ. அடுத்த மீட்டிங்ல